புராணங்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். அந்திமழை என்னும் மாத இதழ் ஒன்றில் நெல்லை தீன் ஒரு சிறுகதையை எழுதியிருக்கிறார். களவாணி மடை என்பது அந்த கதையின் பெயர். திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நடைபெறுகிற கதை. அந்த மாவட்டத்தினுடைய மொழி வழக்கை, அந்த பேச்சு மொழியை அந்த கதை கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்தின் அழகை, அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டிருக்கிற துக்கத்தை அந்த கதை எடுத்துச் சொல்லுகிறது. வெளியூரிலே பணியாற்றுகிற ஒருவன் தன் சொந்த ஊருக்கு போயிருக்கிற போது அவனுடைய நண்பன், உறவு முறையில் மைத்துனன், அவனையும் அழைத்து கொண்டு பழைய அந்த களவாணி மடைக்கும் மண்ணாந்துறைக்கும் போய் வர வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு வருகிறது. பெத்தப்பா என்கிற அவனுடைய மைத்துனனை அழைத்து, நாம் 2 பேரும் போயிட்டு வரலாமா களவாணி மடை வரைக்கும் என்று ஒரு மாலை நேரத்தில் கேட்கிறான். மாப்பிள்ளை, முந்தி மாதிரி இல்லை, இப்போல்லாம் களவாணி மடையில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ ஆசைப்பட்டால் போகலாம் என்று அவன் சொல்ல, பார்க்கணும்ப்பா, ரொம்ப நாளாச்சு, எவ்வளவு நாள் அந்த களவாணி மடையில் குளிச்சிருக்கிறோம். அந்த கதையை படிக்கிற போதே அந்த கிராமத்திற்கு நம்மை கொண்டு சென்று விடுகிற ஆற்றல் அந்த எழுத்துக்கு இருக்கிறது. அதை பற்றிய வர்ணனைகளோடு அது எப்படி இருக்கும்? 2 பேருமாக கிளம்பி பேசிக்கொண்டே போகிறார்கள் வயல் வரப்புகளை தாண்டி. ஓ, வண்ணாந்துறை இப்படி ஆயிடுச்சா என்று இவன் கேட்கிறான். ஏனென்றால் பழைய வண்ணாந்துறை என்பது சலவை தொழிலாளிகள் 2 பக்கமும் ஓடுகிற ஆற்று வெள்ளத்தில் அங்கே கிடக்கிற கல்லில் துணிகளை அடித்து துவைத்து கொண்டிருக்கிற காட்சியோடு இருந்த இடம். இன்றைக்கு ஆறும் இல்லை, நீரும் இல்லை, சலவை கற்களும் இல்லை, சலவை தொழிலாளிகளும் இல்லை. என்னடா இப்படி ஆயிடுச்சு வண்ணாந்துறை என்று அவன் கேட்கிற போது, ஒன்றும் இல்லை, தண்ணியே வரல ஆற்றுல, அப்புறம் அவங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு வேறு வேலை தேடி இங்கே இருந்த அந்த வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் வேறு வேறு ஊருக்கு போயிட்டாங்க என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு பிறகு கொஞ்சம் ஒரு காடு, அதை தாண்டி போகிற போது காலை கடன்களை எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவர்கள் அங்கே தான் கழிக்கிறார்கள் என்பதனாலே நாற்றம் தாங்க முடியவில்லை. அதை பொறுத்து கொண்டு தாண்டி போனால் களவாணி மடை இருக்கிறது. அந்த களவாணி மடையில் ஆற்று வெள்ளம் அப்படி ஓடும் ஒரு காலத்தில். இன்றைக்கு அங்கேயும் நீர் வற்றி போய் கிடக்கிறது. அங்கே இருக்கிற அந்த தடுப்பு சுவரின் மீது 2 பேரும் ஏறி உட்காருகிறார்கள். பழைய நினைவுகள், சிறுவர்களாக இருந்தபோது ஓடி விளையாண்ட இடம் இன்றைக்கு அதிகமாக ஆள் புழக்கம் கூட இல்லாமல் இருக்கிறதே என்று இவன் கேட்கிறான். பெத்தப்பா சொல்கிறான், யார் களவாணி மடைக்கு வர்றா? யாராவது இந்த பெருசுகள் சில பேர் குளிக்கிறதுக்கு வர்றான், அவ்வளவுதான். இப்போ எல்லார் வீட்லேயும் நிலைமைகள் மாறிப்போச்சு. அங்கேயே நம்ம குழாய் போட்டோம், குளிச்சிட்டோம். அந்த காலம் மாறிப்போச்சுரா, நீ என்ன அதையே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற என்று இவன் சொல்லுகிறான். எப்படி களவாணி மடைன்னு இதுக்கு ஏன் பேர் வந்திருக்கணும் என்று ஒரு ஆராய்ச்சி. ஒரு வேளை கள்ளர்களெல்லாம் இங்கே தான் வந்து ஒளிஞ்சிருப்பாங்களோ என்று அவன் கேட்கிறான். அப்போது பெத்தப்பா சொல்லுகிறான், அப்படி இல்லை, அதாவது இந்த களவாணி மடையில் நீர் வற்றி போனால் பாம்புகள், நட்டுவாக்காளி, தேள் எல்லாம் இருக்கும். ஒரே ஒரு ஆறு வந்தால் போதும், ஒரு முறை தண்ணீர் வந்தால் இவைகளெல்லாம் அது களவாண்டு விடும் என்பதனாலே இதற்கு களவாணி மடை என்று பெயர் என்று அவனுக்கு தெரிந்த ஒரு விளக்கத்தை சொல்லுகிறான். அந்த பக்கத்திலே சலசலப்பு கேட்கிறது. இருளப்ப தாத்தா அந்த பக்கமாக வருகிறார். என்னடா பேர பிள்ளைங்களா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க, எப்போ ஊருக்கு வந்தீங்க என்று அவர் கேட்கிறார். பெத்தப்பா இங்கே தான் இருக்கிறான், நான் தான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன். அப்போது அவர், நீங்கள் பேசிக்கிட்டது என் காதில் விழுந்துச்சு, களவாணி மடைக்கு அது அர்த்தம் இல்லை, இது கழுத வாணியர் மடை என்பது தான் களவாணி மடைன்னு ஆயிடுச்சு என்று அவர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். வாணியர்கள், அதாவது வணிகம் செய்கிறவர்கள், அன்றைக்கு கழுதையிலே தங்களின் சரக்குகளை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி ஏற்றிக்கொண்டு வருகிற போது இந்த மடையிலே அவர்கள் தாண்டுவதற்கு சிரமப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தாண்டி போவதை மற்றவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே இது கழுத வாணியர் மடை என்பது களவாணி மடை என்று ஆகி போய்விட்டது என்று இருளப்ப தாத்தா சொல்லுகிறார். யார் சொல்லுவது சரி என்று தெரியாது. பிறகு அவர்கள் திரும்பவும் வீட்டுக்கு போய் சேர்ந்த நேரத்தில் பெத்தப்பனை பார்த்து இவன் சொல்லுகிறான், மறுபடியும் நாளை காலையில் ஒரு தரம் போயிட்டு வருவோமா என்று கேட்கிறான். இப்போ தானடா போனோம், மறுபடியும் என்னத்துக்கு காலையில்? இல்லை, காலை நேரத்தில் அந்த இடம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும் என்று இவனுக்கு தோன்றுகிறது. மறுபடியும் காலையில் போகிறார்கள்.
அங்கே இங்கே தானே இந்த கொண்டையம்மன் சிலை இருந்துச்சு என்று கேட்குற போது, அதை ஞாபகம் வச்சுருக்கியா நீ? கொண்டையம்மன் கதை தெரியுமில்ல என்று இவன் கேட்கிறான். சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. ஆனால் எங்கள் பாட்டி எப்போ பார்த்தாலும் சொல்லும், நாக்கை நீட்டிட்டு கொண்டையம்மன் உட்காந்துருக்கிறா, நீ அந்த பக்கத்தில் ராத்திரியில் போயிடாத, தாகம் தாகம்னு அந்த கொண்டையம்மன் உட்காந்துருக்கிறா, நீ போனால் ஆளை அடித்து போட்டுரும், பல பேர் ரத்தங்கைக்கு செத்துட்டான் என்று பாட்டி சொன்ன அந்த செய்தி நினைவுக்கு வருகிறது. அப்போதெல்லாம் இந்த சிறுவர்கள் பயந்து கொண்டு கொண்டையம்மன் சிலை இருக்கிற பகுதிக்கு வருவதில்லை. இப்போதைய சிறுவர்கள் அதை பார்த்து பயப்படுவதில்லை. அந்த கதை சொல்லுவதற்கு பாட்டிகளும் இல்லை, சொன்னால் நம்புவதற்கு சிறுவர்களும் இன்றைக்கு இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த கதை ஞாபகம் இருக்கா என்று கேட்கிறார். அந்த கதை தான் இந்த கதை. இந்த களவாணி மடை என்கிற கதையினுடைய உயிர்நாடியாக அமைந்திருப்பதே அந்த கொண்டையம்மனின் கதை தான். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இவன் சொல்கிறான், கொண்டையம்மன் என்று ஒரு பெண் இங்கே இருந்தால், அவள் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பொண்ணு. 3 பேர் அண்ணன் தம்பிகள் உடன் பிறந்தவர்கள். அப்போது அவர்கள் இந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்தார்கள். எப்போதும் தன் அப்பாவுக்காக மதிய நேரத்தில் அவள் உணவு எடுத்துக்கொண்டு, அவர் ஒரு பண்ணையார், அதற்காக வருவாள். அப்பா வெளியூர் போயிருக்கிற நேரத்திலேயும் உணவு எடுத்துக்கொண்டு வந்து அங்கே வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் கொடுப்பாள். அப்போது ஓடக்கருப்பன் என்கிற ஏழை விவசாயியோடு அவளுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இப்போது கதை இவனுக்கு நினைவுக்கு வந்துவிட்டது. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஓடக்கருப்பனை அந்த பொண்ணு காதலித்ததை அவங்க அண்ணனுங்க 3 பேரும் ஒத்துக்கலை. அருவாள் எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் இந்த களவாணி மடையில் தான் ஒளிஞ்சிருக்கிற போது அந்த ஓடக்கருப்பனை வெட்டி போட்டுட்டு இவளை இழுத்து கொண்டு போனார்கள். போகிற போது ஓடக்கருப்பன் தண்ணி தண்ணி என்று கத்தினான். அவனுக்கு தண்ணியாவது கொடுக்கணும், கழுத்து அறுபட்டிருக்கிறது, தண்ணீராவது கொடுக்க வேண்டும் என்று கொண்டையம்மாள் திரும்ப வர முயற்சிக்கிற போது அவர்கள் அண்ணன்கள் விடவே இல்லை, இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். பிறகு 4-5 நாட்களில் அரடி விதையை அரைத்து குடித்துவிட்டு அவளும் இறந்து போனாள், இதே இடத்திற்கு வந்து. அதனால் அந்த இடத்துல கொண்டையம்மன் சிலை இருக்கிறது. அந்த கொண்டையம்மன் நாக்கை நீட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தாகம் இன்னமும் அடங்கவில்லை. அதற்காகத்தான் இவர்கள் பயப்படுகிறார்கள் என்று கதை சொல்லி முடித்த போதுதான் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இது வெறும் தாகம் இல்லை, தண்ணீரால் ஏற்பட்ட கதை அல்ல, இது சாதிகளின் வேறுபாட்டால் ஏற்பட்ட கதை. அந்த சாதியை சார்ந்த ஒரு பெண், இவன் நினைத்து பார்க்கிறான், இவனுக்கு சிவப்பாக கொண்டையம்மாள் உருவமும் கருப்பாக ஓடக்கருப்பன் உருவமும் தோன்றுகிறது. கதை அவ்வளவுதான். கருப்பும் சிவப்பும் தான் இந்த நாட்டில் கதைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன.